வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது நம்ம எல்லாரோட ஃபேவரேட்டான கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மாதிரி சாஃப்டான நெய் மைசூர் பாக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வெறும் மூணு இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை மைசூர் பாக்கு. ஜஸ்ட் அந்த பதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான சாஃப்டான மைசூர் பாக் நம்மளால செய்ய முடியும். இந்த வாயில கரையிற மைசூர் பாக் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த ஈஸியான சூப்பர் சாஃப்ட் மைசூர் பாக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மைசூர் பாக் செய்ய ஃபர்ஸ்ட் என்னென்ன தேவை அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு 1 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கிறேன். இந்த கடலை மாவு வந்துட்டு நல்லா சலிச்சு வச்சிருக்கேன். நிறைய பேர் வந்து கடலை மாவு வறுத்து மைசூர் பாக் செய்வாங்க. ஆனா எங்க வீட்டுல அம்மா வந்துட்டு வறுக்க மாட்டாங்க, இப்படியே தான் போட்டு செய்வாங்க. நான் இன்னைக்கு அம்மாவோட மெத்தட்ல தான் நான் செய்ய போறேன். 1 கப் கடலை மாவு நல்லா கட்டி இல்லாம சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன். 1.5 கப் நம்மளுக்கு வந்து நெய் வேணும். நீங்க வந்து முழுக்க நெய்லயே செய்யலாம், இல்ல கொஞ்சோண்டு எண்ணெய் 1 கப் நெய் அந்த மாதிரி செய்யலாம். நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்திருக்கேன். 1/2 கப் எண்ணெய், 1 கப் நெய் எடுத்திருக்கேன். 1 கப் சுகர். ஆக்சுவலா சுகர் வந்து டபுள் த குவான்டிட்டி போடுவாங்க. 1 கப் கடலை மாவு எடுத்தா 2 கப் சுகர் போடுவாங்க. அது வந்து ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால நான் இன்னைக்கு 1 கப் சுகர் தான் போட போறேன். நீங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1.5 கப் அளவு சேர்த்திக்கலாம் சர்க்கரை. இவ்வளவுதான் இன்கிரீடியன்ஸ். வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் மைசூர் பாக்கு. பதம் தான் முக்கியம் மைசூர் பாக்கு பொறுத்தளவுல. நம்ம எந்த கப்ல சுகர் எடுக்கிறோமோ அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு தண்ணி வேணும். மைசூர் பாக்கு ஒரு பக்கம் ரெடி ஆகும் போதே நம்ம நெய்யை வந்துட்டு ஒரு சைடு உருக்கிக்கணும். நெய் வந்து உருகின நெய்யா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்கும், போட்டு செய்யறதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். இது ஒரு சைடு அடுப்புல வந்துட்டு சிம்ல வச்சுடுங்க, உருகட்டும். இது மாதிரி ஒரு ட்ரேல வந்துட்டு நெய் தடவி ரெடியா வச்சுக்கோங்க, கடைசியில எடுத்து கொட்டுறதுக்கு. ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கேன் இந்த 1 கப் சர்க்கரை சேர்த்திடலாம். நம்ம அளந்த அதே கப்ல 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன். இந்த தண்ணியும் இதோட சேர்த்திடுங்க. இந்த சர்க்கரை வந்துட்டு மெல்ட் ஆகணும். பாருங்க சர்க்கரை வந்துட்டு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இன்னொரு 2-3 மினிட்ஸ் ஆகும் இதோட பதம் வரதுக்கு. பாருங்க இது வந்து 1/2 கம்பி பதம். இந்த அளவுக்கு பதம் வந்தா போதும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து கட் ஆகுது பாருங்க, ஒரு ஸ்ட்ரிங் வந்து கட் ஆகுது. இது 1/2 கம்பி பதம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து கடலை மாவு சேர்க்கலாம். இந்த கடலை மாவு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கட்டி தட்டாத மாதிரி. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தி இப்படி மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி சலிக்கிறதுலயே கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு கிளறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி கூட செய்யலாம். நீங்க இது வந்து கட்டி தட்டுதேன்னு பயப்பட வேண்டாம், கட்டி எல்லாம் கரைஞ்சிடும் நீங்க மிக்ஸ் பண்ண. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூனா போட்டு இது மாதிரி ஒரு சல்லடை யூஸ் பண்ணி போடுங்க, ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. முன்னாடி எல்லாம் வீட்டுல நிறைய பேர் இருப்பாங்க ஹெல்ப் பண்றதுக்கு, 2 பேர் சேர்ந்து ஸ்வீட் செய்வாங்க. இப்ப நம்ம சிங்கிளா தான் செய்ய வேண்டியிருக்குது இப்பெல்லாம். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி ஈஸியோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். எல்லா கடலை மாவையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதுல இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த நெய்யை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி இதோட இன்கார்பரேட் பண்ணணும். நீங்க எவ்வளவு நெய் ஊத்துற மாதிரி இருக்கோ எல்லா நெய்யும் இது வந்துட்டு உறிஞ்சிக்கும். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நெய் விட்டுருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பார்க்கும்போது 2 தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா நெய்யும் வந்துட்டு உள்ள இழுத்துக்கும் இந்த மாவு. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு செய்யுங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம். இந்த கடலை மாவு வந்துட்டு இந்த நெய்யிலேயே வேகணும். பாருங்க நம்ம போட்ட நெய்யெல்லாம் உள்ள அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஆயில் விட்டுடலாம். 1/2 கப் ஆயில் எடுத்து வச்சிருந்தோம்ல, அந்த 1/2 கப் ஆயில் விட்டுடலாம். இதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க நம்ம ஊத்துன எண்ணெயும் உள்ள போயிடுச்சு, உள்ள அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ திருப்பியும் அடுத்த பேட்ச் நெய் விடலாம். திருப்பியும் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இதுல இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கடைசி பேட்ச் நெய். இந்த நெய்யும் இதுல விட்டுடலாம். எடுத்து வச்சிருக்கிற 1 கப் நெய் பிளஸ் 1/2 கப் எண்ணெய் ரெண்டும் ஊத்திட்டோம் நம்ம.
இதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இதோட பாருங்க பதம் வர தொடங்குது. ஒரு பபிளான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அதுதான் நம்மளோட கன்சிஸ்டன்சி. அந்த டைம்ல நம்ம எடுத்து கரெக்டா கொட்டிடணும். பாருங்க இதுதான் அந்த கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம எடுத்து கொட்டிடணும். இதுக்கு மேல வச்சீங்கன்னா கெட்டி ஆயிடும். இப்போ நம்மளோட மைசூர் பாகை வந்துட்டு இந்த நெய் தடவை ட்ரேல கொட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளாட்டான இது வச்சு இந்த மாதிரி இப்படி பிளாட் பண்ணி விட்டுருங்க. உடனே பாருங்க நல்லா நம்ம பிளாட் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் நேரம் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டு வச்சிடலாம். இது லேசான சூட்ல இருக்கும் போதே நீங்க வந்துட்டு பீஸ் போட்டு வச்சிடுங்க. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் போடுறதுக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கொயரா வேணுமா ரெக்டாங்கிளா வேணுமா எந்த மாதிரி வேணுமோ அப்படி நீங்க போட்டுக்கலாம். ஆறட்டும். அப்புறமேட்டு நான் உங்களுக்கு டிமோல்ட் பண்ணி காட்டுறேன் இது எப்படி இருக்குதுன்ட்டு. ஓரளவுக்கு ஆறிடுச்சு. வார்மா இருக்கு. இப்போ ரொம்ப சூடால வார்மா இருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக ஒரு பீஸ் மட்டும் நான் எடுத்துட்டேன். இல்லை ரொம்ப சாஃப்டா இருக்கும். கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கலாம். பாருங்க நம்மளோட மைசூர் பாக் எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு சூப்பரா நம்மளோட மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு சாஃப்டா இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குது. பார்க்கவே தெரியுதுல நம்மளோட சாஃப்ட்னஸ் எவ்வளவு சாஃப்டா இருக்குதுன்ட்டு. ஒரு சின்ன பீஸை நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்றேன். பாருங்க எவ்வளவு ஈஸியா வருது உடையுது. வாவ் சூப்பர். வாயில போட்டோன்னா கரைஞ்சு போகுது அந்த மாதிரி இருக்கு. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மாதிரி சூப்பரான சாஃப்டான மைசூர் பாக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன் சொன்னே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.